ஜஹ்ரான் மம்தானியை கண்டு இஸ்ரேல் ஏன் அச்சப்படுகிறது? இந்த அண்ட்ரூ கோமாவும் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. 11 ஆண்டுகள் நியூயார்க்கினுடைய ஆளுநராக செயல்பட்டவர். ஆனால் மம்தானி இந்த மரபை உடைத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக நின்று, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்று, அதையே பிரச்சார களத்தில் செய்தியாக மாற்றி இந்த தேர்தலில் ஜெயித்திருக்கிறார். காசா யுத்தத்தில் இஸ்ரேல் மீதான ஜனநாயக கோபத்தை பயன்படுத்தி கொண்ட மிக முக்கியமானவராக ஜஹ்ரான் மம்தானி தான் பார்க்கப்பட்ட என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான விவகாரமாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் மக்கள் ஜஹ்ரான் மம்தானி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் கொள்கை இஸ்லாத்தை எதிர்க்க தயாரில்லை, அதை ஆதரிக்க தலைப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் கவலையாக அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோவில் ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வாகி இருக்கிறார். ஜனவரி மாதம் அவர் தன்னுடைய பதவியை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி அமெரிக்காவில் பல மட்டங்களிலும் பேசு பொருளாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளிலும் பல முக்கிய பேச்சுவார்த்தையாளராக ஜஹ்ரான் மம்தானியினுடைய பெயர் மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நிலையில் அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கங்கள் ஒரு முழுமையான கட்டுரையை விவரித்திருக்கிறார்கள். அதனுடைய தலைப்பு என்னன்னா, ஜஹ்ரான் மம்தானியை கண்டு இஸ்ரேல் ஏன் அச்சப்படுகிறது? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் 2 ஆண்டு காலம் காசாவில் ஒரு யுத்தம் செய்திருக்கிறார்கள். அந்த யுத்தத்தினுடைய யதார்த்தமான கள நிலவரம் தற்போதுதான் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் இஸ்ரேல் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லாதவர்கள் கூட முழுமையாக இஸ்ரேல் தான் இதற்கு குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பல நாடுகளிலும் பல ஆட்சி மாற்றங்களுக்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது. பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு சர்வதேச மட்டத்திலே அங்கீகாரத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நம் அத்தனை பேரும் கேட்ட பிரார்த்தனைகள், நாம் செய்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கைவிடப்படவில்லை என்பதையும் அறியக்கூடிய ஒரு தருணமாகவும் இது இருக்கிறது. இந்த நிலையில் கட்டுரைக்கு செல்வதற்கு முன்பதாக ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக தேர்வாகி இருக்கிறார். ஒரு சில பேர் இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவர் யார் தெரியுமா? சவுதி ஆட்சியாளர்கள் அவங்களை விட நல்லவங்க, அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் அவரை விட நல்லவங்க, அவர் ஒரு ஷியா, அவர் ஒரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. நான் ஒரு முஸ்லிம் என்பதை சொல்லியே வெளிப்படையாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற ஒரு பகுதி இருக்கிற நேரத்தில் உடனடியாக அவருக்கு எதிரான இப்படிப்பட்ட ஒரு தமிழுலக போராளிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு புறமாக அப்படியே வச்சிருவோம். நம்ம குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் திருமறை குர்ஆனை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்பதில் அன்றுமென்றும் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி, எனவே ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றியை அவர் ஷியாவா கம்யூனிஸ்டா என்பதை தாண்டி டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான வெற்றியாக இந்த இடத்தில் பார்க்கிற போது அதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றிக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து போட்டியிட்டவர் அண்ட்ரூ கோமா. இந்த அண்ட்ரூ கோமா யாருன்னு சொன்னா, இவருக்கான ஆதரவை டொனால்ட் ட்ரம்பே வழங்கியிருந்தார், எலான் மாஸ்கும் வழங்கியிருந்தார். இதை தாண்டி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரர்களுடைய ஆதரவும் அண்ட்ரூ கோமாவுக்கு தான் கிடைத்திருந்தது. அண்ட்ரூ கோமா ஒன்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர் கிடையாது. இதே ஜஹ்ரான் மம்தானியினுடைய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். ஜஹ்ரான் மம்தானிக்கு ஜனநாயக கட்சி உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அவர்தான் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு உட்கட்சி தேர்தலில் தோல்வி அடைந்த அண்ட்ரூ கோமா ஜஹ்ரான் மம்தானிக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டார். ஜஹ்ரான் மம்தானிக்கு எதிரான ஒரு வலுவான போட்டியாளராக அவர் இருந்ததனால தான் ஸ்லிவா என்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியால் போட்டியிட்டவருக்கே டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணாம நேரடியாகவே தன்னுடைய எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஜஹ்ரான் மம்தானிக்கு எதிரானவர் என்கிற ஒரே காரணத்துக்காக அண்ட்ரூ கோமாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி இருந்தார். எலான் மாஸ்க் உள்ளிட்ட பணக்காரர்கள் அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அண்ட்ரூ கோமாவும் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. 11 ஆண்டுகள் நியூயார்க்கினுடைய ஆளுநராக செயல்பட்டவர். சுயேட்சையாக போட்டியிட்டாலும் நகரத்தினுடைய மிக பெரும் நிதியியலாளர்கள், செல்வந்தர்கள், பொருளாதார விற்பனர்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைத்திருந்தது. நேரடியாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவு கிடைத்திருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பும் இவரும் கடந்த கோவிட் நேரத்தில் கோவிட் ஒரு நோயா தொற்று நோயா இல்லையா என்பது தொடர்பாகவே தெருச்சண்டை பிடிப்பதை போன்று சண்டை
பிடித்துக் கொண்டவர்கள். எப்படி இருந்தாலும் அண்ட்ரூ கோமாவை ஆதரித்ததற்கான காரணமே ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இரண்டாவது, இது மாத்திரம் இங்கு இருக்கக்கூடிய விதிவிலக்கான விவகாரம் கிடையாது. நியூயார்க்கினுடைய மேயராக மம்தானி தேர்வானால் அவர் நியூயார்க்கின் முதலாவது முஸ்லிம் மேயராக மாறிவிடுவார் என்கிற இஸ்லாமிய வெறுப்பும் அமெரிக்க அதிபருக்கு மாத்திரமல்ல, அங்கிருக்கக்கூடிய அனைத்து பணக்காரர்களுக்கும் இருந்தது என்கிறது அல் ஜசீராவினுடைய இந்த ஆய்வு கட்டுரை. நியூயார்க்கினுடைய தேர்தலில் 2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாக்களித்தது 1969களுக்கு பிறகு இவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு வாக்குப்பதிவாகவும் இந்த தேர்தல் தான் நடந்து முடிந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ஜஹ்ரான் மம்தானி தற்போது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வாகி இருக்கிறார். இன்றைய நாள் அவருடைய குடியுரிமை சரியானதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. ஏன்னா இவர் அமெரிக்காவில் பிறக்கல, 7 வயசுல அமெரிக்காவில் குடியேறார். இவருடைய குடியுரிமை எல்லாம் முறைப்படி ஆவணங்களால் தான் உருவாக்கப்பட்டதா, இவர் குடியுரிமை சரியாகத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறாரா என்பதை தேடுவதற்கு முனைந்திருக்கிறார்கள். ஏன்னா அப்படி தேடியாவது குடியுரிமையை ரத்து பண்ணி உங்க தேர்தலை நீங்க போட்டியிட்டது செல்லாது என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சி. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவும் என்ன நடக்கப் போகிறது என்பது. இப்படியான சூழல்ல தான் ஜஹ்ரான் மம்தானி நிறைய பேருடைய கோபங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்கிறது ராய்ட்டருடைய அறிவிப்பு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஜஹ்ரான் ஜெயித்து விட்டால் பணக்காரர்களுடைய சொத்துக்களில் இருந்து வரியை அதிகரித்து ஏழைகளுக்கு பகிர்வேன் என்று சொல்லி இருந்தார். குறிப்பாக நியூயார்க்கினுடைய குறைந்தபட்ச நாளாந்த வருமானத்தை அதிகரிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இலவச பஸ் தருவேன் என்று சொல்லியிருந்தார். இதற்கெல்லாம் தேவையான பணத்தை பணக்காரர்கள்ட்ட இருந்து தான் அவர் எடுப்பார் போது பணக்காரர்கள் இவருக்கு எதிராக திரண்டு நின்றார்கள். அண்ட்ரூ கோமாவுக்கு பில்லியன்கள்ல செலவழிச்சாங்க. எல்லா செலவினங்களும் மொத்தமாக தண்ணீர போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நியூயார்க் நகர மேயர் தேர்தலுக்கு மாத்திரம் 500 பில்லியனுக்கு மேல செலவாகி இருக்கலாம் எல்லா பகுதியிலும் என்று இந்த செய்தி தொகுப்புகள் சொல்லக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் இந்த வெற்றி ரொம்ப கவலைப்படுத்த வைத்தது. குறிப்பாக வெற்றி அடைந்தவுடன் ஜஹ்ரான் மம்தானி பேசுகிற பேச்சில் ரொம்ப கிண்டலாக அமெரிக்க அதிபரை தொட்டு பேசியது எல்லோருக்கும் நினைவிருக்கும். குறிப்பாக அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் என்றே அழைத்து நாம் பேசுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் வால்யூம் சவுண்டை கூட்டி வச்சுக்கிறீங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்றெல்லாம் கிண்டல் அடித்த காட்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் இறையாண்மையையே இழந்து விட்டது, ஜஹ்ரான் மம்தானியை தேர்வு செய்ததில் இருந்து தேர்தல் நியாயமற்ற முறையில் நடந்தது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் அவர் அப்படித்தான் பேசினார். அது பெரிய கூத்தா மாறி போனதெல்லாம் நமக்கு தெரியும். ஏனென்றால் ஜஹ்ரான் மம்தானி வென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை பேரும் மிக தெளிவாக இருந்தார்கள். இதே நேரத்தில் இந்த வெற்றி யாருடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்றால் பாமர மக்களுடைய வெற்றியாகவும் குறிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான வெற்றியாகவும் நியூயார்க்கிலும் அமெரிக்காவிலும் சர்வதேச நாடுகளிலும் பார்க்கப்படுகிறது. அதுதான் தற்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனையாகவும் ஜஹ்ரான் மம்தானியை எதிர்ப்பதற்கான காரணமாகவும் மாறி இருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரை சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருப்பொருளாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே ஜஹ்ரான் மம்தானி பாலஸ்தீன ஆதரவு அதே போன்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை மிக தீவிரமாக கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த ஒருவர். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை அடித்து பேசியவர். தேர்தல் காலங்களில் மிகவும் தெளிவாக இதை பேசியவர் மட்டுமல்ல, உலகத்தில் இஸ்ரேலுக்கு வெளியில யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நகராக இருப்பது நியூயார்க் நகரம். அந்த நகரத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து மேயர் தேர்தலிலும் அவர் ஜெயித்திருக்கிறார் என்பதுதான் சகிக்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது. எனவே நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய யூத மக்களுடைய மனங்களையும் அவர் வென்றிருக்கிறார். நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நியூயார்க் வாசிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்தில் பார்க்கப்படுகிற மிக முக்கியமான செய்தி. இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேலுடைய தி ஜெருசலம் போஸ்ட் அவருடைய ஹீப்ரு மொழியில் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை அரபு ஆங்கில மொழிகளில் அல் ஜசீரா இன்றைக்கு பிரஸ்தாபிக்கிறது. அதை பற்றி பேசுகிற போது அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற தி ஜெருசலம் போஸ்டினுடைய செய்திகளில் இஸ்ரேலுக்குள்ள ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்க முடியும். குறிப்பாக அமெரிக்காவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இஸ்ரேலுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, எதற்கான தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அப்படியானவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு முன் நிபந்தனை நீண்ட காலமாகவே
நிலையாகவே இருந்தது. யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களோ அவங்க அமெரிக்காவில் ஜெயிச்சிடலாம் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் மம்தானி இந்த மரபை உடைத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக நின்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்று அதையே பிரச்சார களத்தில் செய்தியாக மாற்றி இந்த தேர்தலில் ஜெயித்திருக்கிறார். காசா யுத்தத்தில் இஸ்ரேல் மீதான ஜனநாயக கோபத்தை பயன்படுத்தி கொண்ட மிக முக்கியமானவராக ஜஹ்ரான் மம்தானி தான் பார்க்கப்படுகிறார் என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான விவகாரமாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த வெற்றி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே போன்று நியூயார்க் நகரத்தினுடைய பணக்கார உயர் அடுக்கு பில்லியனர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத தொந்தரவாகவும் இது மாறி இருக்கிறது. அதனால தான் ஜியோனிஸ்டுகள் ரொம்பவே கோபப்பட்டிருக்கிறாங்க ஜஹ்ரான் மம்தானியினுடைய வருகையால். இன்னொரு பாஷையில் சொல்றதா இருந்தா ஜஹ்ரான் மம்தானிக்கு எதையாவது பேரை சொல்லி இப்ப அவருக்கு அந்த சேறு பூசுகிற சில வேலைகள் எல்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் கூட இந்த ஜியோனிஸ்டுகளுக்கான ஆதரவோ என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஜியோனிஸ்டுகள் அவ்வளவு கோபமாக மாறி இருக்கிறார்கள் ஜஹ்ரான் மம்தானியுடைய விஷயத்தில். தி ஜெருசலம் போஸ்டினுடைய செய்தியின் பிரகாரம் நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றதற்கு அரசியல் ஸ்பெக்ட்ரம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது தி ஜெருசலம் போஸ்ட். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் டானி டானன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னால் தாங்க முடியாத இழப்பாக நியூயார்க் நகர தேர்தலில் அன்ட்ருகோமா தோல்வியுற்றதை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இஸ்ரேலுடைய மிக தீவிரமான பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய மிகப்பெரிய இனவாதியாக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கிவிர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மம்தானியினுடைய தேர்தல் வெற்றி என்பது மிகப்பெரிய அவமானத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. வரலாற்றில் இப்படியான ஒரு அவமானத்தை நாம் சந்தித்ததே கிடையாது. ஏனென்றால் அவருடைய வெற்றி யூத எதிர்ப்புக்கான பொது ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிச்சிருக்கிறார்னா பொதுவான ஆதரவை அவர் மிக தெளிவாக பெற்றிருக்கிறார். மம்தானி ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஏஜென்ட் என்றெல்லாம் ரொம்ப காட்டமா தாங்க முடியாம பேசியிருக்கிறார் இத்தாமர் பென்கிவிர். ஏன்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பலை அவருக்கு உருவாகுவதற்கான காரணம் என்ன, இவ்வளவு காலமாக யூதர்களின் கோட்டையாக நாங்க நினைச்சா நியூயார்க்ல எதையும் பண்ணுவோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு அடுத்ததாக அவர்களுடைய தளமாக இருந்ததே நியூயார்க். அந்த நியூயார்க்ல இந்த மம்தானி தற்போது 35 வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பதுதான் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும்போது இஸ்ரேலுடைய பிரபல செய்தித்தாளாக இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் மிக முக்கியமான இந்த ஜஹ்ரான் மம்தானி தொடர்பான செய்திகளை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இஸ்ரேலிய அரசியல்வாதிகளை கிண்டல் அடிக்கிறது ஹெரேட்ஸ் பத்திரிகை. அது எதுக்காக கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட மரணித்த ஷஹீத் ஜெனரல் யஹியா சின்வார் அவருடைய பாஷையாக இருக்கிற அரபு பாஷையில் அமெரிக்க தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானி பிரச்சாரம் செய்தார் என்கிற விளம்பரங்களை இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகள் போட்டு காட்டி ஜஹ்ரான் மம்தானி ஒரு அரபுலக ஆதரவாளர் என்கிற விதமாக பிரச்சாரம் செய்ததைத்தான் ஹெரேட்ஸ் பத்திரிகை கிண்டல் செய்கிறது. ஏன்னா ஜஹ்ரான் மம்தானி ஆங்கிலத்தில் மட்டும் பிரச்சாரம் பண்ணல, அரபுலையும் பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது அந்த பிரச்சார வீடியோக்கள் எல்லாம். அதுவெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நியூயார்க்ல குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய அரபு தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதை வைத்து ஹெரேட்ஸ் பத்திரிகை இஸ்ரேலியர்களுடைய வெறுப்புணர்வு எப்படி இருந்தது என்பதை கிண்டலாகவே சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் ஹெரேட்ஸ் பத்திரிகை சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசு சாரா தனியார் தொலைக்காட்சிகளில் மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சி சேனல் 12. இந்த சேனல் 12 பராக் ஒபாமா ஜஹ்ரான் மம்தானிக்கு ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும் ஓரளவு இனவெறுப்பை குறைத்து காட்டிக் கொண்டிருந்த ஊடகம் பராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர், ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர், இவர்களுடைய கட்சியில் தான் தற்போது நியூயார்க்குடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி. எனவே தன்னுடைய கட்சிக்காரருக்கு பராக் ஒபாமா வெளிப்படையாகவே ஆதரவை வெளிப்படுத்தி பேசினார். அதுவரைக்கும் பராக் ஒபாமா என்று செய்திகளில் ஒளிபரப்பி வந்த சேனல் 12 இஸ்ரேலுடைய ஊடகம் பராக் ஒபாமாவினுடைய ஆதரவு வந்ததிலிருந்து பராக் ஹுசைன் ஒபாமா என்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பராக் ஒபாமா யார் தெரியுமா, அந்த ஒரு முஸ்லிம் என்று காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை வச்சு பராக் ஹுசைன் ஒபாமா அல்லது இந்த அரபு பின்னணியை கொண்டவர் பாருங்க, ஹுசைன்ங்கிறது வந்து அரபு வேர்டு என்கிறத காட்டுவதற்காக இப்படியெல்லாம் இனவாதத்தை கக்கி இருக்கிறது இஸ்ரேலில் இருந்தே செயல்பட்டு வரக்கூடிய ஹெரேட்ஸ்
டைம்ஸ் ஊடகம் வெளிப்படையாகவே கிண்டல் அடித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் மிக முக்கியமாக இந்த இடத்தில் பயப்படுகிற சில பட்டியல் செய்திகளையும் அல் ஜசீரா அழகாக சுட்டிக்காட்டுகிறது. ஜஹரான் மம்தானி தன்னுடைய அடையாளத்தையோ அல்லது தன்னுடைய நிலைப்பாடுகளையோ இந்த தேர்தலில் மறைக்காமல் இருந்ததுதான் மிகப்பெரிய பயமாக, அச்சமாக இஸ்ரேலுக்கு தற்போது உருவாகி இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு முஸ்லிம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்காது என்று பல பேரும் எனக்கு சொன்னார்கள். ஆனால் நான் ஒரு முஸ்லிம், நான் ஏன் இதை மறைக்கணும்? நான் வெளிப்படையாக முஸ்லிம் என்று சொல்லியே தேர்தலில் நிற்பேன் என்றுதான் இந்த தேர்தலில் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன் என்று எல்லா இடங்களிலும் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி பிரச்சாரம் செய்தார் ஜஹரான் மம்தானி. இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி செய்த பிரச்சாரம் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே அவர்கள் உணர்கிறார்கள். என்னன்னா, தன்னை ஒரு முஸ்லிம் இல்லை என்று மறைத்து கொண்டு அவர் பிரச்சாரம் செய்திருந்தா ஒரு கணக்கு, முஸ்லிம் என்று சொல்லியே நியூயார்க் நகர தேர்தலில் பிரச்சாரம் செய்து வெற்றியும் பெருவாரியான வெற்றியையும் பெற்றிருக்கிறார் என்றால் நியூயார்க் மக்கள் ஜஹரான் மம்தானி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் கொள்கை இஸ்லாத்தை எதிர்க்க தயாரில்லை, அதை ஆதரிக்க தலைப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் கவலையாக அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் ஜஹரான் மம்தானியுடைய பிரச்சாரங்களில் எல்லா இடத்திலையும் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததில் அமெரிக்காவினுடைய முக்கிய பங்கு இருக்கிறது, எனவே அமெரிக்கா பாலஸ்தீன எதிர்ப்புக்கு இஸ்ரேல் ஆதரவுக்கு நிதி உதவி செய்யக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்தார். அதுவும் தங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சார களத்திலேயே அந்த பிரச்சாரத்தை சொல்லியே ஜஹரான் ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால் அது எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கான நியூயார்க்கில் இருக்கக்கூடிய தளத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பது அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பயமாக இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கிற காலத்திலேயே பாலஸ்தீன நீதிக்கான மாணவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஜஹரான் மம்தானி. இதையே அன்ட்ரு கோமா போன்றவர்கள் எதிர் பிரச்சாரமாக முன்வைத்த நேரத்தில் எஸ், நான் ஒரு பாலஸ்தீன ஆதரவாளன், நான் தான் அந்த இயக்கத்தை உருவாக்கினேன் என்று பிரச்சாரம் செய்தே தேர்தலில் ஜெயித்திருக்கிறார். எனவே பாலஸ்தீன ஆதரவு நியூயார்க்கிலே உச்சமாக எடுபட்டிருக்கிறது. இதுவும் இஸ்ரேலுக்கு குலை நடுங்க வைத்திருக்கிறது என்கிற நிலையில மாணவராக இருந்தபோதே பாலஸ்தீன நாட்டினுடைய ஆதரவு அடையாளங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜஹரான் மம்தானி. குறிப்பாக அவருடைய பிரச்சாரங்களில் பலஸ்டைன் கூஃபியாவை அவர் அணிந்து கொண்டு தெரிந்தார். கருப்பு வெள்ளையில் கூஃபியா போடுவாங்களா இல்லையா, அந்த கூஃபியாவை அணிந்து கொண்டு அவர் பிரச்சாரம் செய்தது இஸ்ரேலிய நிறவெறியை முடிவுக்கு கொண்டு வா என்று சொல்லி அடித்த ஸ்டிக்கர்கள் அவருடைய வெஹிக்கிள்ல ஒட்டி இருந்தது. அவர் டி-ஷர்ட்டாக அதை அணிந்து கொண்டு திரிந்தது எல்லாம் பாலஸ்தீன ஆதரவை தெளிவாக பேசிய ஜஹரான் மம்தானி எப்படி வெற்றி பெற்றார் என்கிற ஆச்சரியத்தை இஸ்ரேலுக்கு உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல் மே மாதம் 2023 அதாவது பாலஸ்டைன் இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மே மாசத்திலேயே நியூயார்க் மாநிலத்தினுடைய மாநில சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்ட ஜஹரான் மம்தானி குடியேறிகள் தொடர்ந்து காசாவிலையும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேலியர்கள் ஆயுத முனையில் கைப்பற்றுகிறார்கள், வன்முறையில் அடித்து பறித்து அவர்களுடைய இடங்களை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இப்படி கைப்பற்றுகிற குடியேறிகளுக்கு நியூயார்க் மாநிலம் எக்காரணம் கொண்டும் நிதி உதவி செய்யக்கூடாது. அங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க இங்க இருந்து ஹெல்ப் பண்றீங்க அமெரிக்கா, குறிப்பாக நியூயார்க் மாநில நிர்வாகம் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாநில நிர்வாகம் செய்கிற நிதி உதவியை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட நமது செலவில் இஸ்ரேல் வாழ முடியாது என்கிற அவருடைய மசோதாவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற மசோதா. தனி மனிதராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நியூயார்க் சட்டமன்றத்தில் 2023 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஜஹரான் மம்தானி. அதற்கு பிறகுதான் தற்போது மேயராக முடிசூட்டி இருக்கக்கூடிய நிலையில நான் மேயராக தேர்வு செய்யப்பட்டால் எரிக் ஆடம்ஸால் நிறுவப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான கவுன்சிலை ரத்து செய்வேன் என்று அறிவித்திருந்தார். அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதார கவுன்சில் என்று சொல்லி ஒரு கவுன்சிலை எரிக் ஆடம் என்கிற இவருக்கு முன்னால் இருந்த இப்ப இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய மேயர், இவருடைய காலம் டிசம்பரோட முடிஞ்சிரும், இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் மேயர் ஒரு கவுன்சிலை உருவாக்கி இருக்கிறார். நான் மேயராக வந்தால் அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதார கவுன்சிலை ரத்து செய்வேன் என்று சொல்லியிருந்தார் ஜஹரான் மம்தானி. அதையும் ஏற்றுக்கொண்டு நியூயார்க் நகர மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலுக்கு இதுவும் பீதியை உண்டாக்கி இருக்கக்கூடிய நிலையில அக்டோபர் 2023 முதலாக காசா பகுதிக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இன அழிப்பு யுத்தத்தில் மனசாட்சி உள்ளவர்கள் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ நிதியை நிறுத்துவதற்கு கோர வேண்டும் என்று
தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தார் நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக தெரிவாகி இருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி. எனவே இவர் மேயராக வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக இதுவெல்லாம் தடைப்படும், இதற்கெல்லாம் எதிர்ப்பாக வந்து நிற்பார் என்கிற ஒரு கவலையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் நியூயார்க்குக்கு வந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நான் நிச்சயம் கைது செய்வேன், நியூயார்க் நகரத்தினுடைய மதிப்புகளையும் சர்வதேச சட்டத்தோடு நாங்கள் ஒத்துப்போக வேண்டும் என்று நாம் வாதிடுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஜஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றதற்கு பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே இதுவும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் ஒருவர் நியூயார்க்குக்கு போக முடியாது என்கிற ஒரு நிலை வந்தால் அது எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுடைய இழப்பில், குறிப்பாக பாலஸ்தீன அப்பாவிகளுடைய உயிரிழப்பில் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு சலுகைகள் வழங்கும் படி அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய யூத நாடாக செயல்படக்கூடிய இஸ்ரேல் என்கிற கருத்தை நான் ஒருபோதும் ஏற்கவில்லை என்பதை திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்தார் ஜஹ்ரான் மம்தானி. அதாவது பாலஸ்தீன மக்களை கொன்றொழித்து விட்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு உங்கள் யூத மதம் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒரு மதத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலை நான் அங்கீகரிக்க மாட்டேன். அனைத்து மதத்தினருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடியதாக இஸ்ரேல் இருந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குவதற்கு ஒப்புக்கொண்டால் அந்த நிலையில் நான் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வேன் என்று அரபு நாடுகளுடைய நிலைப்பாட்டை தாண்டி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்தவர் ஜஹ்ரான் மம்தானி. பாலிடிக்ஸ் டுடே என்கிற அரசியல் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய இணையதளத்தினுடைய தகவலை சுட்டிக்காட்டக்கூடிய அல் ஜசீரா ஜியோனிச ஆதரவு பில்லியனர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருந்தும் அன்ட்ரோகோமாவால் ஜெயிக்க முடியவில்லை. அவர்கள் பல பில்லியன்களை செலவழித்தும் ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றியை தடுக்க முடியவில்லை. மம்தானியினுடைய வெற்றி இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றியாக மாறி இருக்கிறது. அமெரிக்க சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னோடி இல்லாத மாற்றத்தை இது நிரூபித்திருக்கிறது. அமெரிக்க சமூகத்தில் யாருமே இஸ்ரேலுக்கு எதிராக நின்றதில்லை. ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக நின்றே தேர்தலில் வெற்றி பெற்று காட்டி இருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி. அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை நோக்கி அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிக மோசமாக மாறி இருக்கிறது என்பதை இஸ்ரேல் புரிந்திருக்கிறது. ஏன்னா இனிமேலும் இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு அமெரிக்க இளைஞர்கள் தயாரில்லை என்பதை ஒரு இளைஞராக 34 வயதில் தேர்தலில் போட்டியிடுறாரு. கடந்த திங்கட்கிழமை தான் அவருக்கு 35 வயது. 35 வயது இளைஞனை அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து இந்த இளைஞனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு மக்கள் போகிற நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த பாதிரியாராவது எந்த தேவாலயத்திலாவது உரையாற்றப்பட்டால் அங்கிருக்கிற மக்கள் வெளியேறுகிறார்கள். அவர்கள் தேவாலயங்களுக்குள் இருப்பதற்கு தயாரில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையை எடுக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய மரண பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ தேவாலயங்களை தளமாக கொண்டுதான் இஸ்ரேலை வாழ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பொழுது அப்படி யாரும் பேசினால் இளைஞர்கள் அதை கேட்க தயாரில்லை, தேவாலயங்களை விட்டே வெளியே வருகிறார்கள் என்பதை நியூயார்க் டைம்ஸ் அழகாக சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் நியூயார்க்கை சேர்ந்தவர்கள் உண்மையில் இஸ்ரேல் குறித்த மம்தானியின் நிலைப்பாட்டை நோக்கி சாய தொடங்கி இருக்கிறார்கள் என்கிறது நியூயார்க் டைம்ஸினுடைய ஆய்வறிக்கை. இருந்தாலும் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற யுத்தத்திற்கு முன்பு இப்படியான ஒரு நிலை இருந்ததில்லை. இந்த யுத்தம் தான் இப்படியான மாற்றத்தையும் உண்டாக்கி இருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையும் என்பதை அல் ஜசீரா மம்தானிக்கு ஏன் இஸ்ரேல் பயப்படுகிறது என்கிற கட்டுரையில் முழுமையாக தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு ஆக்கமாக இருக்கிறது. அந்த ஆக்கத்தினுடைய கருத்துக்களை தான் உங்களுக்கு வீடியோ வடிவிலே நாம் ஒப்புவித்திருக்கிறோம். எனவே பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் எப்படியெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது, அவர்கள் தோற்றது பத்தாது என்று சொல்லி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பையும் மன்னக்கவ வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்கெல்லாம் இந்த தேர்தலில் தோல்வியுற்றார் என்பதை தனியாக நாம் வெளியிட இருக்கிறோம். அதையும் பார்ப்பதற்கு தயாராக இருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாழ்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.